அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் G be the group of symmetries of the square. Then the number of conjugate classes in G is option A 4, option B 6, option D 5, option D 7. ஸோ ஜின்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா குரூப் ஆஃப் ஆல் சிம்மட்ரிஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோடைய கலெக்ஷன் ஆஃப் சிம்மட்ரிஸ் தான் என்ன சொல்லிட்டாங்க, ஜின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ்ன்றதை கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன குரூப்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, இதில் கிடைக்கிற எல்லா சிமெட்ரிஸஸும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏ பி சி டி. ஸோ இதெல்லாம் சிமெட்ரிஸஸ் ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள். இந்த டயகனலுடைய ரிஃப்ளெக்சிவ், இது ரெண்டுத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டில் அது சிமெட்ரிக்காக இருக்கும். அதே போல் இந்த டயகனலுடைய ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவ்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்து இந்த ஹரிசாண்டல் லைனுடைய ரிஃப்ளெக்சிவ். ஸோ இந்த போர்ஷன் இங்கே இருக்கிற மாதிரி, இந்த போர்ஷன் இங்கே இருக்கிற மாதிரி. அதே போல் இந்த வெர்டிக்கல் லைனுடைய டயகனல் த்ரூ பாயிண்ட்டுக்கு போடும்போது, இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரிஃப்ளெக்சிவ் பண்ணிங்கன்னா ஒரு சிமெட்ரி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ரிஃப்ளெக்ஸுமே எனக்கு சிமெட்ரிஸ் தான். ஸோ ரிஃப்ளெக்சிவ் வந்து S1, S2, S3, S4. ஸோ இந்த 4மே நீங்கள் எப்படி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கிற பொசிஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 4 ரிஃப்ளெக்சிவ் இருக்குதுன்னு அர்த்தம். சிமெட்ரிஸாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி 4 ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன கொடுக்கலாம்னா ரொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எப்படி ரொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெகுலர் பாலிகான் எடுத்துக்கிறீங்க. இது ரெகுலர் பாலிகான் தானே, ஸ்கொயர்ன்றது ஒரு ரெகுலர் பாலிகான் இல்லைங்களா? ஸோ எல்லா ரெகுலர் பாலிகான் வச்சு தான் ஒரு சிமெட்ரிக் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்சைட் பாலிகான், என்சைட் ரெகுலர் பாலிகான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சிமெட்ரிக் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. இப்போ இது 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ 4 சைட்ஸில் வந்து ரொட்டேஷன் பை ஆங்கிள் வந்து 2π/n போடுவீங்க. அப்போ 2π/4 போட்டிங்க அப்படின்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம், இது வந்து 0. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 ரொட்டேஷன், மூவ் ஆகலை, அதாவது ஆஸ் இட் இஸ் பொசிஷனாகவும் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 90 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்க முடியும் போது சிமெட்ரிக்காக அந்த பொசிஷன் மாறாது, சேம் அப்படியே வந்துடும். அடுத்து 180 டிகிரியில் வரும். கரெக்டுங்களா? அடுத்து 90 டிகிரி ரொட்டேஷன்ஸ்க்கு, அடுத்து 90 டிகிரினா 270 டிகிரி. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது அது நெக்ஸ்ட்டு 90 டிகிரி போடும்போது 360 வரும். 360ன்றது அது இந்த 0 டிகிரி ரொட்டேஷனுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போது 4 ரொட்டேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரொட்டேஷன் 0 டிகிரி, செகண்ட் ரொட்டேஷன் 90 டிகிரி, தேர்ட் ரொட்டேஷன் வந்து 180 டிகிரி, ஃபோர்த் ரொட்டேஷன் 270 டிகிரி. இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா 0 டிகிரிக்கு வந்துடும். 0 டிகிரி ரொட்டேஷனுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகே, அதான் ஐடென்டிட்டின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ரொட்டேஷன் பவர் 4 வந்து ஐடென்டிட்டியாக வந்துடும் அர்த்தம். அதே போல் ஒரு ரிஃப்ளெக்ஸியோட ஸ்கொயர் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க, அகைன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணால் ஐடென்டிட்டி வந்துடும். எல்லா பொசிஷனுக்கும் அதுதான். இப்போது இது இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டயகனல் பொசிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ ரிஃப்ளெக்ஷனுடைய ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி. அப்போது ரொட்டேஷன் வந்து என்ன சைடு இருக்கோ அந்த பவர், ஜென்ரலாக வந்து என் பாலிகான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் சைட் பாலிகான் எடுத்துக்கிறீங்க, ரெகுலர் பாலிகான், என் சைட் பாலிகான் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ R/n பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி வந்துடும். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ ரொட்டேஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஐடென்டிட்டி, அப்புறம் R², R³ அண்ட் ஸோ R/n-1. ஸோ n ரொட்டேஷன்ஸில் உங்களுக்கு வந்து அதான் n-1, R/n வந்து ஐடென்டிட்டி வந்துடும். அப்போ எவ்வளோ ரொட்டேஷன் இருக்குது பார்த்துங்க, உங்களுக்கு n ரொட்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? n ரொட்டேஷன், ஐடென்டிட்டியும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ரொட்டேஷன் தான், பட் இது ஐடென்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிஃப்ளெக்சிவ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எஸ்ஆரும் உங்களுக்கு அதாவது ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன். ஸோ இது ஒரு ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். அதே போல் ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். அதே போல் ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன் கியூப், ரொட்டேஷன் 3 டைம்ஸ்க்கு பண்ணிங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்சிவ் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஒரு என்சைட் பாலிகான், இப்போ இதை 4K செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது கம்போசிஷன் மாதிரி இந்த இடம். அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன் வந்து 4 டைம்ஸ் பண்ணுறீங்க. அப் டு இது வரைக்கும்னா Rn-1 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ரொட்டேஷன் அர்த்தம், n-1 டைம்ஸ்க்கு ரொட்டேஷன் பண்ணுறீங்க. ஸோ இதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த குரூப்புக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டைகட்ரல் குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்னு சொல்லுவோம் நோட்டேஷன். ஸோ இது 2 எலமெண்ட் இருக்குது, ஒன்று வந்து ரொட்டேஷனு, ஒன்று வந்து ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதை வச்சு ஜென்ரேட் பண்ணுற குரூப் தான் இது.
ஓகே, இதில் ஆர் பவர் என் வந்து ஐடென்டிட்டி வரும், எஸ் ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி வந்துடும். அதே போல் ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இன்வெர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு கேட்பாங்க. இந்த குரூப்போட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2n எலமெண்ட்ஸ். ஏன் இது 2n எலமெண்ட்ஸு? n ரொட்டேஷன் இருக்குது, n ரிஃப்ளெக்சிவ் இருக்குதுன்னு அர்த்தம். n ரொட்டேஷன் n ரிஃப்ளெக்சிவ் தான் என்னது நமக்கு டைஹெட்ரல் குரூப்போடைய கவுண்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 2n எலமெண்ட்ஸ், n + என்னன்னா உங்களுக்கு 2n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டைஹெட்ரல் குரூப்பில் பொதுவாகவே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த குரூப்போட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2n. இந்த n வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிஸ் ஆஃப் சைட்ஸ், எவ்வளோ சைட்ஸ் கொடுக்குறீங்க. n பாலிகானுக்கு இப்போ 4 சைட் பாலிகான்னா n வந்து 4 எடுத்துப்பீங்க. 5 சைட் பாலிகான் அப்படின்னா n வந்து 5 எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ இது எல்லா ரெகுலர் பாலிகானுக்குமே இந்த குரூப்பை ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து சிமெட்ரிஸ் குரூப் ஆஃப் ஆர்டர் 2n எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் த குரூப். n சைட் பாலிகான் வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஒரு குரூப் தான் இது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த குரூப் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அல்ஜிப்ரா ஆர்டின் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக்கு படிங்க, உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, நானும் இது ப்ராப்ளம் போடுறதுக்கு நிறைய கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த டைஹெட்ரல் குரூப்போடைய ஐடியாஸ். இதுதான். இப்போ சப்போஸ் இது 5 சைட் ரெகுலர் பாலிகான் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ரொட்டேஷன் எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் வருன்றதை நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் பாலிகான் இதனுடைய ரொட்டேஷன் ஆங்கிள் நான் கிடைக்கும் நம்மளுக்கு 2π/n. அப்போ 2π/5 போட்டுக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ ரொட்டேஷன் வரும், எவ்வளோ ரிஃப்ளெக்சிவ் வரும் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஸோ D5க்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அந்த எலமெண்ட்ஸில் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் வரும், எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் வரும் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பட் இது போல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸ்கொயர் கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போது ஜென்ரலாக டைஹெட்ரல் குரூப்புடைய காஞ்சுகேட், அது காஞ்சுகேட் கிளாஸஸ்ன்றது ஒரு தனி செக்ஷனு, அது நான் வீடியோ கொடுத்துருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். என்னென்னா இப்போ நமக்கு என்ன குரூப் கொடுத்துருக்காங்க தெரியுதா? D4 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணிட்டா G வந்து D4. ஸோ கிளியர்லி G வந்து நமக்கு D4. ஓகே, ஜென்ரல் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. ரிசல்ட் the number of conjugate classes in D4 பார்த்தீங்க அப்படின்னா dn ஜென்ரலாக n. ஸோ n + 6/2. ஓகே, n + 6/2 n is ஈவன் கேஸுக்கு தான் அது. ஓகே, இப்போ n வந்து நமக்கு 4, அப்போ D4 போடுறீங்க. அப்போது 4 + 6/2 இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு 10/2 அப்படின்னா 5. ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் D4 பார்த்தீங்கன்னா 5. ஸோ எந்த ஆப்ஷன் வரும் பார்த்துங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இது என்ன குரூப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அதான் இங்கே ட்விஸ்ட்டு. GPA குரூப் ஆஃப் ஆல் சிமெட்ரிஸ் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க D4 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்மளுக்கு DN பற்றி தெரியாமல் நம்ம டைரெக்டாக போகக்கூடாது இல்லைங்களா? அதே போல் கான்ஜுகேட் கிளாஸஸ் நான் கிளாஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வெயிட்டாக நல்லா கவனிச்சிங்க. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரிக்கு மட்டும் ஒரு புக்லெட் இருக்குது. ஸோ அந்த ஒரு புக்லெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் எல்லாத்தையுமே அதை அடிச்சு தூக்கிடலாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் புக்லெட் அது. அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் உங்களுக்கு தனியாக கொரியர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டோட டீட்டெயில் வேணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் கொடுக்குறேன். அதில் எல்லா குரூப்புமே நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த புக்கை படிங்க, நாலேஜ் ஸ்கில்லாக வளர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிஆர்பி எக்ஸாம்னாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது முக்கியமானது வந்து நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் டிஎன் பார்க்குறீங்க. n is ஈவனாக இருந்தால் n + 6/2. n is ஆடான்றது என்னன்னா நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் n is ஆடாக இருந்தால் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ n வந்து இங்கே 4, அப்போ 4 + 6/2னா 10/2 5. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட், நோட் பண்ணிக்கிங்க. இந்த ரிசல்ட் வச்சு கண்டிப்பாக சிஎஸ்ஆர் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டே இருக்காங்க, ரொட்டீனாக கேட்பாங்க, மிஸ்ஸே ஆகாது இது. பட் என்னென்னா குரூப் ஸ்ட்ரக்சரை மாற்றிப்பாங்க. இங்கே எப்படி டைஹெட்ரல் படித்தோமோ அங்கே வேறு பெர்முடேஷன் குரூப் பற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். பிஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.